ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 15/8/2024 முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பதை மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை பற்றித்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக இருப்பதாலும் ஆதாரில் உள்ள விவரங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அப்டேட் ஆக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் அரசு தொடர்ந்து அனுமதியையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியை கொடுத்துட்டு அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறாங்க. நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆதார் அட்டையில் பெயர் மாற்றத்தை அதிகபட்சம் 2 முறை மட்டுமே மேற்கொள்ளலாம். பாலினம் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகவரியை மட்டும் நம்ம எப்போ வேணால் மாற்றலாம். சம்திங் இங்கே வந்து ஒரு டீச்சராக இருப்பீங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். நீங்கள் சென்னையிலிருந்து சம்திங் திருச்சிக்கு போக வேண்டிய சூழல் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். முகவரி மாற்றத்திற்கு தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், வங்கி கணக்கு புத்தகத்துடைய அந்த ஃப்ரண்ட் பேஜு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 4-3 தான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது மோடியுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை ரொம்பவே வந்து மிக மிக முக்கியம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆதார் கார்டையும் சரி பேன் கார்டையும் சரி இரண்டையுமே வந்து இணைக்கிறதுக்கான அனைத்து விதமான வேலைகளையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஸோ ஒட்டு மொத்தமாக எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து கொடுக்கறது நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு இப்போ வரைக்குமே இல்லை பெயர் மாற்றம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்பட மாற்றமே செய்யணும் அப்படின்னாலும் கூட அதற்கான ஃபெசிலிட்டிஸுமே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஆதார் அட்டை வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கென்று இந்த அறிவிப்பு ரொம்பவே வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 15/8/2024 முதல் ஆதார் அட்டைக்கு வருகின்ற புதிய அப்டேட்டுகள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இது போல அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த